ஃபஸ்ட்டு வீடியோ ஃபேஸ் டு ஃபேஸ் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். நல்லா வரலனாலும் பரவாயில்ல. ஒரு வீடியோ ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி கான்ஃபிடன்ஸாக பேசி அப்லோட் பண்ணணுன்றது தான் எய்ம். ரிச் டாட் புவர் டாட் இந்த புக்கில் இருந்து ஒரு நரேட்டர் வந்துட்டு ஒரு டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஒரு சில கேரக்டர் என்ன பண்ணுறாங்க, ஒரு புவர் டேட் என்னென்னலாம் பண்ணுறாரு, அவர் புவராக இருக்கார். ஒரு ரிச் டேட் என்னென்னலாம் பண்ணுறாரு, அவர் ரிச்சாக இருக்கார். அப்படின்றத ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம அதை பற்றிலாம் பார்த்தாக்கா அது இருக்கிற அந்த 100 பேஜுக்கு மேலே இருக்க அவ்வளோண்டு படித்து தெரிஞ்சுக்கிட்டு போல ஒரு எக்ஸாம் டைமில் நம்ம ஒரு ஃபுல் புக்கை ஒரு சின்ன நோட்ஸாக எதிர்பார்ப்போம்ல, அந்த மாதிரி நோட்ஸாக சுருக்கி நான் ஒரு 9 பேஜில் எழுதியிருக்கேன். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ், அந்த இம்பார்ட்டண்ட் க்ரிட்டேரியா நம்ம அந்த புக்கிலேருந்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நோட்ஸை உங்களுக்கு நான் நரேட் பண்ணுறேன். வெரி இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் மட்டும் உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த புக்கோட மெயின் ஸ்டோரி என்னென்னா, ஆத்தர் இருக்கார், அவருக்கு மொத்தம் 2 அப்பா. ஒன்று அவரோட அப்பா, இன்னொன்று அவரோட ஃப்ரெண்டோட அப்பா. இவங்க 2 அப்பா, ஐ மீன் his friend dad is poor, his dad is rich. He narrates the story how the rich dad and poor dad teaches himself to become a wealthy person. poor dad என்ன பண்ணுறாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாரு. ரிச் டேட் என்ன பண்ணுறாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாரு. இதுதான் இந்த ஃபுல் புக்கோட சம்மரி. ஃபஸ்ட்டு புவர் டேடோட மிஸ்டேக்ஸ் என்னென்னலாம் இந்த ஸ்டோரி மூலயமா கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்ததே இல்லை. அது கற்றுக்கிறத பற்றி யாருமே டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், இன்ஸ்டியூஷன் யாருமே கவலைப்படுறதில்ல. எல்லாமே அவங்களுக்கு எஜுகேஷன்னா ஜஸ்ட் மெமரைசிங் அண்ட் ரைட்டிங் டாஸ்க்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். திஸ் இஸ் ஓகே, பட் beyond this, which is running our life, which is a fuel to our life? Absolutely money. But they never explained what is money, how we can save, how we can earn, how we can multiply. It is the normal social thing which is not improved beyond decades. அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி எத்தனை செஞ்சுரி மாறினாலும் யாருமே நீங்கள் வெல்த்தியாக மாறத்துக்கு உங்களுக்கு ஆலோசனையே சொல்ல மாட்டாங்க. எந்த ஸ்கூலில் சேர்ந்தாலும் சரி, எந்த காலேஜில் சேர்ந்தாலும் சரி, நம்ம தான் ஸ்டெப் எடுத்து கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த புவர் டேட் பண்ணுற மிஸ்டேக்கு, he didn't learn how to handle money. இந்த புவர் டேடோட மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணாமல் இருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆச்சா. 2வது பாயிண்ட், அவர் என்ன பண்ணார்னா, ஏதோ ஒரு ஜாபோ ஏதோ ஒரு இன்கமோ வந்ததுக்கப்புறம் அவர் அந்த சேஃப் ஜோன்லேயே தங்கிடுறது. அதுக்கு மேலே எதையுமே யோசிக்கல அவர். அதுதான் அவரோட சேஃப் ஜோன். நம்மளுக்கும் ஏதோ ஒரு வெல்த் வந்துருச்சுன்னா அதிலேயே நம்ம வந்துட்டு டிபெண்ட் ஆகிரும். வேற ஒரு புது இன்கம்மை நோக்கி நம்ம பயணம் செய்கிறதே இல்லை. எப்பவுமே வெல்த்தி பர்சன்ஸ் சிங்கிள் இன்கம்மை நம்பி இருக்கவே மாட்டாங்க. நம்மளும் ஒரே இன்கம்மை நம்பி இருக்கக்கூடாது. மல்டிபிள் நாலேஜ் வேணும், மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் நாலேஜ் வேணும், மல்டிபிள் டாஸ்க் பண்ணணும், மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணணும், மல்டிபிள் ஏர்னிங்கும் இருக்கணும். இது 2வது பாயிண்ட்டு. அவர் பண்ண மிஸ்டேக்கு ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது, அவருக்கோட சிங்கிள் ஏர்னிங்கை நம்பியே இருக்கிறது. 3வது மிஸ்டேக்கு, அவர் அவங்களோட கம்பெனியில் வேலை செய்கிறாரு. ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அந்த கம்பெனியில் அவரை எதுக்காக வேலைக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியாமல் இருக்கார். அவர் செய்கிற ஒர்க்குக்கு ஏற்ற சம்பளமும் அவர் வாங்கலை. இருந்தாலும் அவரே அந்த கம்பெனிக்காரங்க மேனிப்புலேட் பண்ணி வச்சுருக்காங்க. he is earning very wealthy money, like they offered some incentives, bonuses to make him happy for a short term. That short term happiness is compensated his other interests, like making his own businesses and investing on some assets to make him wealthier. It is the 4th biggest mistake he did.
like settled down for the company's manipulation. Even he didn't notice that. No self-learning. It is the very biggest mistake even we are doing. ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போனாக்கா அவங்க கொடுக்குற அந்த 5 சப்ஜெக்டை படிக்கிறது, ஏதோ ஒரு காலேஜுக்கு போனாக்கா அவங்க சொல்கிற ஒரு கோர்ஸை மட்டும் படிக்கிறது, அதை ஒழுங்காக படிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் அந்த ஓரளவுக்கு படிக்கிறது கூட அவங்க சொல்கிறத மட்டும்தான் செய்கிறோம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ன்றது ஈவன் ஒரு 70% ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்காது. செல்ஃப் லேர்னிங் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஓன் வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும். எல்லாத்துலேயுமே செல்ஃப் லேர்னிங் இருக்கணும். போய் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, யோகா பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு புக்கை படிக்கிறனாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, செல்ஃப் லேர்னிங் ஃபஸ்ட்டு இருக்கணும். அந்த செல்ஃப் லேர்னிங் பண்ணாமல் இருக்குது அவரோட மிஸ்டேக்காக நரேட்டர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார், விஸ்டர் வந்துட்டு எப்படி புவர்லேருந்து நம்ம வெல்த்தியாக ஓவர் கம் ஆகிறதுன்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, லேர்ன் டு கண்ட்ரோல் ரிஸ்க். எந்த ஒரு நம்ம லைஃப்பில் என்னென்ன ரிஸ்க்லாம் வருன்றதை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அந்த கால்குலேட்டடான ரிஸ்க்கை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை கற்றுக்கணும். இது ஃபஸ்ட்டு சஜஷனாக அவர் வைக்கிறார். ரெண்டாவது சஜஷனாக என்ன வைக்கிறாருன்னா, நம்ம மணிக்காக ஒர்க் பண்ணக்கூடாது, மணியை நம்மளுக்காக ஒர்க் பண்ண வைக்கணும். எப்படி மணி நம்மளுக்காக ஒர்க் பண்ணணும், ஏதோ ஒரு அசட்டாக அது இருக்கணும். அப்படி இருந்தால் அது நம்மளுக்காக ஒர்க் பண்ணணும். எப்படின்னா, ஒரு லேண்டை வாங்கி வைக்கிறோம், அது 10 years கழித்து நம்மளுக்கு ஒரு இன்கம், நம்மளுக்கு எப்படி ஒரு மணியை சம்பாரிச்சு கொடுக்குறதுன்றது ஒரு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு லேண்டை நம்ம வாங்கி போடுறோம், அந்த லேண்டை 10 வருஷம் கழித்து நம்ம விற்கிறோம், அதில் வர அந்த ப்ராஃபிட்டு ஒரு இன்கம். ஹவுஸை வாங்குகிறோம், ஹவுஸை வாங்கி அதில் வர ரெண்டல் இன்கம்மை ஒரு 5 years ரெண்டல் இன்கம்மை வச்சு பார்த்தோன்னா அதுலேருந்து வரது ஒரு இன்கம். ஸ்டாக்ஸை வாங்குகிறோம், நல்ல வெல்த்தியான ஒரு ஸ்டாக்ஸை, ப்ராஃபிட்டபிளான ஸ்டாக்ஸை வாங்கினாக்கா அது ஒரு 2 years 3 years வர அந்த டிவிடெண்ட்ஸ் ஒரு இன்கமாக இருக்கும், அது க்ரோத் ஆகிறது ஒரு இன்கமாக இருக்கும். அதே போல் ஒரு காரை டாக்ஸியவோ ரெண்ட்டுக்கு விற்றுட்டு, ஒரு ஆட்டோ ரெண்ட்டுக்கு விட்டுட்டு, அந்த மாதிரி ஒரு மணியை இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த மணி நம்மளுக்காக வேலை செஞ்சு ஒரு இன்கம் தருது, அதுதான் நம்ம அசட்டுன்னு சொல்கிறோம். லயபிலிட்டிஸ்னால் என்ன சொல்கிறோன்னா, அதை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓன் யூஸ் பண்ணுவோம், வேறு எந்த யூஸும் அதுக்கு இருக்காது. அதை வாங்குகிற அந்த விலைக்கு விற்றா கூட நம்மளுக்கு அந்த ஈக்குவல் அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்காது, நம்மளுக்கு அது ஒரு லாஸ் மேக்கிங்னே சொல்லலாம். ஆனால் செல்ஃப் சோசியல் சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காகவும் மட்டுமே அதை வாங்குகிற பொருளாக சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எ லக்ஸரி கார், லக்ஸரி பைக், லக்ஸரி மொபைல், இப்படி எல்லாமே சொல்லிகிட்டே போகலாம். லக்ஸரியாக வாங்குகிற எல்லாமே லியபிலிட்டி தான். அதனால் நம்மளுக்கும் எந்த யூஸும் கிடையாது, நம்ம ஃபேமிலிக்கும் எந்த யூஸும் கிடையாது. எதுக்காக வாங்குறோன்னு யோசிச்சு பார்த்தா பதில் கிடையாது. அப்படி இருக்கிற பொருள்ஸ் தான் நம்ம லயபிலிட்டின்னு சொல்கிறோம். லியபிலிட்டிக்கு இன்னொரு வேர்டு ஆத்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, ட்ரபுள்னு சொல்கிறாரு. எதனாலனா, லியபிலிட்டிஸை நிறைய பேர் லோன் போட்டு வாங்குவாங்க, மாதம் இஎம்ஐ போட்டு வாங்குவாங்க. அது மிகப்பெரிய பேர்டனாக அவங்களுக்கு வந்துட்டு டே டு டே லைஃப்பில் இருக்கும். அது ஹெல்ப் பண்ணுறத விட நம்மளுக்கு ட்ரபிள் பண்ணுறது தான் அதிகம். ஆனால் அது தெரியாமல் லோன்ஸ் அண்ட் இஎம்ஐஸில் போட்டு அதிகமாக டெபிட்டை, நம்மளோட பேங்க் டெபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம். அதுவே நம்ம அசட்ஸில் போட்டு வச்சோன்னா, லோன் போட்டே வாங்கியிருந்தாலும் அந்த அசட் மூலியமாக வர இன்கம்மை வச்சு நம்ம அந்த லோனை அடைக்கலாம். அசட்ஸ் வாங்குறோன்னா ஃபஸ்ட்டு ஓன் மணியில் தான் வாங்கணும், லோன் போட்டு வாங்கக்கூடாது. அது அந்தளவுக்கு ஒரு ட்ரபுள் தான் சொல்லலாம், அதுவும் ஒரு ட்ரபுள் தான். அதுக்கு மணியை எப்படி வேலை வாங்கணும்னு தெரியலனா நம்ம மணிக்காக வேலை வாங்கப்படுவோம். அதுதான் அவர் சொல்கிற முக்கியமான பாயிண்ட்டு. ஒன்பது பேஜுமே ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. நான் அந்த சம்மரியாக்கி இருக்க 9 பேஜையுமே நான் ஒரு 9 வீடியோவில் சொல்லி முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா ஒரு லைக் போட்டு, உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் போட்டு, அப்படியே 4 பேருக்கு ஷேர் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.